ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உச்சரிக்கும் போது குழப்பம் தரக்கூடிய ஒரு 3 வேர்ட்ஸ். முதலாவது அஷ்யூர், ரெண்டாவது என்ஷூர், மூன்றாவது இன்ஷூர். முதலாவது பாருங்கள், அஷ்யூர். ஒருத்தர் இன்னொருத்தரோட சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய இடங்களில் தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போனால், இப்போ நான் ஒருத்தர்ன்றதை விட நான் சொல்லலாம், என்னோட கார் இருக்குது, இந்த கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு நான் வந்து மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் திருத சொல்லி கொடுத்துட்டு வரேன். எனக்கு அடிச்சுன்னா கார் தேவைப்படுது. கால் பண்ணி கேட்குறேன், எப்பா கார் ரெடியாக இல்லையா, இன்னும் நாளைக்கு அவசரமாக போகணும் என்று சொல்கிறேன். அதுக்கு மெக்கானிக் சொல்கிறாரு, அவளை எப்படிங்க ப்ரோ, உங்களோட கார் ரெடியாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நாளைக்குள்ள உங்களோட கார் ரெடி ஆகிருக்கு. அதான் இந்த வேர்ட் சொல்லுது. Don't worry, your car will be ready tomorrow, the mechanic assured him. இந்த வேர்டோட வருத்தவங்களை புரிஞ்சிக்க முடியும் நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ஷூர்ண்டா உறுதிப்படுத்துகிற, ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது உறுதிப்படுத்துகிற. சின்ன பாருங்கள், I need to study more to ensure I get a passing grade. இது அர்த்தம் என்ன? இந்த எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணுறது உறுதி செய்யணும்னா நான் படிக்கணும், அதிக அளவு படிக்கணும். அதுதான் இங்கே அர்த்தம், மீனிங். அடுத்தது இன்ஷூரண்டா பாலிசி, ஒரு காப்பீடு. சென்டென்ஸை பாருங்கள், I don't want to insure my car, but the law says I have to. என்னோட காரை நான் காப்பீடு செய்ய விரும்பலை, ஆனால் சட்டம் சொல்லுது செய்யணும். இதுதான் இதோட அர்த்தம். தேங்க்யூ வியூவர்ஸ்.